வணக்கம். இது பிராண்டி செய்திகள். தமிழக அரசியலில் இப்போது மில்லியன் டாலர் கேள்வி இதுதான். காங்கிரஸ் திமுகவை விடுமா அல்லது விஜயை தொடுமா? டெல்லியில் நேற்று நடந்த காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் விஜயுடன் கூட்டணி வைக்கலாமே என சில நிர்வாகிகள் குரல் கொடுத்தபோது ராகுல் காந்தி என்ன சொன்னார்? திமுக கூட்டணியில் விரிசல் உண்டா? அந்த 3 மணி நேர ரகசிய கூட்டத்தில் நடந்தது என்ன? இதோ அதிரடி ரிப்போர்ட். டெல்லி இந்திரா பவனில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தின் 40க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தின் ஒரு கட்டத்தில் திமுக ஆட்சியில் நமக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதில்லை, ஆட்சியில் பங்கும் தருவதில்லை, ஆனால் விஜய் நம்மை ஒரு இயற்கையான கூட்டாளியாக, நேச்சுரல் அலாய் ஆக பார்க்கிறார், அவருடன் ஏன் கூட்டணி வைக்கக்கூடாது என ஒரு தரப்பினர் ராகுல் காந்தியிடம் நேரடியாகவே கேள்வி எழுப்பினர். ராகுல் காந்தியின் ரியாக்ஷன். ராகுல் காந்தி மிக அமைதியாக அனைவரது கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டார். அவர் உடனடியாக ஆம் என்றோ இல்லை என்றோ பதில் சொல்லவில்லை. ஆனால் யாருடைய தன்மானத்தையும் விட்டுக் கொடுக்க தேவையில்லை, அதே சமயம் பாஜகவை வீழ்த்துவதே நமது முதன்மை இலக்கு என புன்னகையுடனே கராராக உத்தரவிட்டுள்ளார். இந்த கூட்டத்திற்கு முன்பே ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் இடையே ஒரு ரகசிய பிணைப்பு உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. கருணை அழைப்பு. சமீபத்தில் கரூரில் நடந்த ஒரு துயர சம்பவத்தின் போது ராகுல் காந்தி நேரில் விஜயை தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறியதுடன், நான் எப்போதும் உங்களோடு இருக்கிறேன் என உருக்கமாக பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயின் நிலைப்பாடு. விஜயும் ராகுல் காந்தியை ஒரு தேசிய அளவிலான நல்ல தலைவராக பார்ப்பதால் காங்கிரஸ் தவக கூட்டணி அமைந்தால் அது இளைஞர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்ட 3 டாஸ்க்குகள். ஒரே குரல், ஒன் வாய்ஸ். கூட்டணி பற்றி மேலிடமே முடிவெடுக்கும். நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் எந்த கருத்தையும் பதிவிடக்கூடாது. பலம் காட்டுதல். நாம் யாரிடம் கூட்டணி வைத்தாலும் நம்மிடம் வாக்கு வங்கி இருக்க வேண்டும். எனவே வார்டு வாரியாக கட்சியை பலப்படுத்துங்கள். அதிகாரப் பங்கு. திமுகவுடன் கூட்டணி தொடர்ந்தால் இம்முறை ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை மிக தீவிரமாக முன்வைக்க ராகுல் மற்றும் கார்கேக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் ராகுல் காந்தி விஜயை நிராகரிக்கவில்லை, அதே சமயம் திமுக கூட்டணியை உடனடியாக முறிக்கவும் விரும்பவில்லை. 2026 களம் என்பது திமுக காங்கிரஸ் கூட்டணியா அல்லது விஜய் காங்கிரஸ் கூட்டணியா என்பது இன்னும் சில மாதங்களில் தெரிந்துவிடும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி யாஷ்.